திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் எல்என்டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்று இரவு அங்குள்ள வட மாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பில் வீட்டின் மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சடலத்தை மீட்ட காட்டூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நள்ளிரவில் அங்கு விசாரணைக்கு வந்த காவல்துறையினர் மீது கற்களை வீசி வடமாநில தொழிலாளர்கள் ரகளில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பதட்டம் அடைந்த சூழல் ஏற்பட்டதால் பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்கள் மீது வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி அட்டுழியத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து பாதுகாப்பு தடுப்புகளை வைத்து 20க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் கண்ணீர் புகை வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை விரட்டி அடித்து வருகின்றனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்த அட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் கூச்சல் எழுப்பினர். அட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்பில் விரட்டி அடித்த காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோரை பிடித்து கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பதட்டம் சூழல் நிலவி வருகிறது. இதில் 120க்கும் மேற்பட்ட போலீஸ் காயமடைந்துள்ளனர். மேலும் செய்தியாளர்களும் காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது.